தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி நீயே அறியாத சில விஷயங்களை உன்னிடத்தில் கருப்பன் அப்பன் ஸ்தானத்தில் இருந்து உன்னிடம் கூற வந்திருக்கின்றேன். தங்கமே, நீ என்னிடத்தில் வந்து எங்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனையாக இருக்கிறது, எங்களை சேர்த்து வையுங்கள் அப்பனே, எங்களுக்குள் மன ஒற்றுமை இல்லை, அதனால் குடும்பத்திலும் அமைதி இல்லை, அவர்கள் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்றெல்லாம் நீ அழுது புலம்புகின்றாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, நான் இப்போது உன்னுடைய அப்பனாக இருந்து உனக்கு சில உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக கூறத்தான் போகின்றேன். இதையெல்லாம் நீ எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும். நீ அறிவுள்ள குழந்தையாக இருக்கின்றாய் அல்லவா? அதனால் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. என் செல்ல குழந்தையே இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நேரம் சரியில்லாமல் போனாலும் மனைவியோ தன் புகுந்த வீட்டுக்கு சரியாக இருக்க போவதும் அவருடைய வாழ்க்கையானது சொர்க்கமாக மாறிவிடும். என் குழந்தையே, யார் ஒருவருக்கு வாழ்க்கை துணை என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டால் நிச்சயமாக இறுதி காலத்தில் ஆறுதல் கூட யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள். இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 1000 சொந்தங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் உன்னுடைய கணவனோ அல்லது உன்னுடைய மனைவியோ என்றுமே உனக்கு துணையாக இருப்பார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் நீ என்றுமே அனாதையாகத்தான் இருக்கப் போகின்றாய். இதை நீ வாழும் இந்த வாழ்க்கையில் இது நாள் வரை நீ புரிந்திருப்பாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, சில சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும், உண்மைகள் அதிகமாக இருந்தாலும், இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏனென்றால் நீ இதையெல்லாம் தாமதமாக உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக அந்த நேரம் இந்த உறவானது உன்னோடு இல்லாமல் பேசுவதற்கூட வாய்ப்பில்லாமல் இருக்கின்றது. ஏனென்றால் காலம் இன்று இருப்பவர்களை நாளை பார்க்க முடியாது என்பதை தான் உனக்கு எப்போதும் உணர்த்துகின்றது. அதை தான் உன் அப்பன் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய துணையாக ஆனவரை நீ சில சமயங்களில் மன வருந்தும்படி பேசிவிட்டாலும், அவர் உன்னிடத்தில் மனம் வருந்தும்படி பேசிவிட்டாலும், உங்களுக்குள்ளே அந்த ஈர்ப்பானது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்பனுக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும். உங்களில் ஒருவர் நிச்சயமாக ஒவ்வொரு சமயங்களிலும் விட்டு கொடுத்தது சென்றிருக்கின்றார்கள். அதில் எந்த ஒரு கருத்துப்பாடும் இல்லை. நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மேல் வைத்திருக்கின்ற அன்பானது எந்த ஒரு குறைவும் இல்லாமல் தான் இருக்கின்றது. ஆனால் சில கோபதாபதங்கள் தான் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்கின்றார்கள். இந்த பிடிவாதங்கள் அடிக்கடி வந்து விட்டால் ஒரு சில சமயங்கள் இருவருமே புரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். என் அன்பு குழந்தையே, இன்று உங்கள் இருவருக்குமாக இந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் 3வது நபர்தான் இருக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, உங்களுக்கான பிரச்சனைகள் நீங்க ஆறாமல வைத்து உங்களுக்குள்ளே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையில் பாசத்தில் உன்னிடத்தில் குறை வைக்கவில்லை. பல முறை இதுபோல நடந்த பிறகு சில சமயங்களில் எல்லாம் அதை அவர்களின் மனது ஏற்க மறக்கின்றது. நீயோ அவரை உன் உயிருக்கு மேலாகவே நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு பிள்ளையே, ஒரு பிரச்சனை எப்படி சுபவமாக முடிக்க வேண்டும் என்பது மட்டும் உனக்கு இன்னும் நன்றாக தெரிவதில்லை. அப்பன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்போது மறந்துவிடக்கூடாது. அது என்ன தெரியுமா? என் தங்க பிள்ளையே, உனக்காக தன்னுடைய தாய் தந்தவர்களை எல்லாம் விட்டு நீயே உலகம் என்று உன்னை தேடி வந்தவர்களை எல்லாம் ஒரு நாளும் உதாசனப்படுத்திவிடக் கூடாதல்லவா? உன்னுடைய தன்மானத்திற்காக செய்கிறேன் என்று எந்த ஒரு தவறையும் நீ செய்துவிடக் கூடாது. அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே பிரிந்து உன்னோடு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆறுதல் சொல்ல கூட அங்கே இருக்க மாட்டார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீ அப்பனாகவும் அம்மாவாகவும் மட்டுமே இருந்து அவர்களை வாழ்க்கையில் வழி நடத்த வேண்டும். தவறே ஏதேனும் செய்திருந்தால் கூட அதை திருத்தி நல்வழிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டுமே தவிர
அதை விடுத்து பிறகு செல்வதே பிரிய வேண்டுமென்று கோபப்பட்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல. என் தங்க பிள்ளையே, நீ நினைக்கலாம், நான் சம்பாதிக்கிறோம், நான் தானே இந்த வீட்டில் சம்பாத்திய அனைவரையும் காப்பாற்றுகிறோம் என்று, நான் தானே நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூட நீ சொல்லலாம். நீ ஆண் என்பதால் சம்பாதித்து காப்பாற்றுதானே இருக்கின்றாய். அவள் உன்னுடைய குடும்பத்தையும் குழந்தையும் பார்ப்பதிலேயே அவளுடைய முழு நாளும் அங்கே கடந்து போகின்றது. என் குழந்தையே, சில சமயங்களில் உன்னுடைய துணையிடத்திலிருந்து பேசினாலோ பேச்சில் பயந்து விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய பேச்சை கேட்டு எப்போதும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆரம்பத்தில் அவர்கள் வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போது வரை அதை பின்பற்றி நடந்து வருகிறார்கள். என் செல்ல குழந்தையை கணவனோட பேச்சுக்கு பேச்சு விட்டால் அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுந்துவிடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகமாக வருவது எல்லாம் கணவனுடைய பேச்சுக்கும் மனைவியின் எதிராக பேச்சு கொண்டிருப்பதாலோ அல்லது மனைவினுடைய பேச்சுக்கும் கணவன் எதிர்மறையான பேசி கொண்டிருப்பதாலோ கிடையாது. மூன்றாவது ஒரு நபரை தேவையில்லாமல் உன்னுடைய குடும்ப விஷயத்தில் ஆலோசனைகளை வழங்க நீ அழைக்கின்றாய் என்றால் அங்கே உன்னிடத்தில் பிரச்சனைகள் புதிதாக ஆரம்பிக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வது சில பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதிர்மறையாக கூட நடக்கலாம். அதற்கெல்லாம் இந்த வாக்கு பொருந்தாது. என் செல்லமே, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கும் அன்பானது இருவரும் பிடிப்பதாலோ முத்தம் கொடுப்பதாலோ இல்லை. அதற்கு மேலாக உணர்வுகளையும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வலிகளையும் புரிந்து கொள்வதில் தான் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் நல்ல அன்போடு புரிந்து நடந்து கொள்வதில் தான் இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை ஒவ்வொருவருக்கும் அவருடைய குழந்தைகளுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏன் தெரியுமா? இதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் எல்லோரும் ஒருவருக்கொருவர் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது தம்முடைய வாழ்க்கையில் இது போன்றெல்லாம் நடப்பதற்கு தானாகவே எல்லாவற்றையும் தவறுகளாக செய்துவிடக் கூடாதல்லவா? உன் குடும்பத்தில் இருப்பவரிடத்தில் எப்போதும் நீ அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நீ பெண்ணாக இருந்தால் உன்னுடைய மாமியாரையும் மாமனாரையும் பெற்றோர் போல பார்த்து கொள்ள வேண்டும். அதுவே நீ ஆணாக இருந்தால் உன்னுடைய மனைவியின் பெற்றோரையும் உன்னுடைய தந்தை தாயாராய் போன்று பார்த்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கை என்ற பலவீனம் என்பதையும் எல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு பலம் என்ன தெரியுமா? அவனுடைய மனைவிதான். எப்போதும் சில பெண்களை தான் எல்லா பெண்களும் தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய அதிகாரத்தையோ தன் கணவரிடத்தில் வெளிப்படுத்துவதில்லை. ஒருவருக்கொருவர் அதிக அன்பு வைப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கே இதையெல்லாம் வெளிப்படுத்த தெரியாமல் சிறு சிறு பிரச்சனைக்கெல்லாம் உங்களையும் வரித்து கொண்டு உங்கள் குழந்தையும் கண்கலங்க வைத்து கொண்டு விடுகிறார்கள். என் தங்கமே, நீ என் குழந்தை அல்லவா? நீ ஆணாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய மனைவிடத்தில் நீ அன்பாக பேச வேண்டும். வெளியில் உனக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தால் வீட்டுக்குள் வந்தால் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய குடும்பத்தையும் நீ கவனிக்க வேண்டும் அல்லவா? இந்த குடும்பத்திற்காகத்தான் நீ இத்தனையும் செய்து வருகின்றாய். அப்படி இருக்கும்போது உன்னுடைய குடும்பத்தின் மீது நீ அக்கறை கொள்ள வேண்டும். முதலில் உன்னுடைய காதுகளையும் உன்னுடைய நேரத்தையும் அவர்களுக்குள்ளே என்ன இருக்கிறது, நம்மிடத்தில் ஏதேனும் சொல்ல வருகிறார்களா என்பதை, அவரிடத்தில் சின்ன சின்ன ஆசைகள் ஏதேனும் இருக்கிறதா என்பதையெல்லாம் நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்லும் போது இதையெல்லாம் உனக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். இதையெல்லாம் என்னால் முடியாது, இதையெல்லாம் என்னால் பின்பற்ற முடியாது என்று கூட என்னிடத்தில் ஒரு வாக்குவாதம் செய்யலாம். என் அன்பு குழந்தையே, நீ ஒரு விஷயத்தை நன்றாக
தெரிந்து கொள். ஆணுடைய குணம் என்ன தெரியுமா? பெண்களினுடைய குணம் வேறு வேறாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இருவர்களின் ஒற்றுபாடு அன்பால் மட்டும்தான். அந்த அன்பினை வளர்க்க வேண்டுமானால் நான் ஒவ்வொருவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமல்லவா? அப்படி நீயாக உன் வாழ்க்கை துணை இடத்திலிருந்து முக்கியத்துவத்தை கொடுத்து பேசும்போது, அவரிடத்திலிருந்து காது கொடுத்து கேட்கும் போது, நான் உன்னிடத்தில் அங்கு அந்யோன்யமாக அதிகரித்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இல்லாமல் கணவனும் மனைவியும் எப்போதும் வேலை வேலை என்று இருப்பதாலோ, அல்லது குடும்பத்தில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவரவர் எண்ணத்தை பரிமாறிக்கொள்ள தனக்குள்ளே வைத்துக் கொண்டு இருப்பதாலோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாளும் தீர்ந்து விடுவது கிடையாது. நீ உன்னுடைய துணையிடத்தில் நேரத்தை ஒதுக்கி பேசாமல் இருந்து விட்டாலோ, அல்லது அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டாலோ, அது உன் எதிர்காலத்தில் உனக்கு பிரச்சனைகள் வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நான் எல்லோருக்கும் இருப்பது என்பது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நமக்கு பிடித்தது போல வாழ வேண்டும் அல்லவா? நாம் சரியாக இருந்தால்தான் நாம் இருப்பவர்களுக்கும் சரியாக இருப்பார்கள். என் தங்கமே, இப்போது உனக்கு இந்த சூழ்நிலை, இந்த கருப்பன் நான் சரி செய்து கொடுக்கிறேன். ஆனால் இனி நல்லபடியாக நடந்து கொண்டு ஒற்றுமையாக சந்தோஷத்தோடு நீ உன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.